வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஆர்பி எலிஜிபிள் டெஸ்ட் இதற்காக நம்ம ஒரு தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களை ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை உருவாக்கி அதில் எழுதப்பட்ட கவிதைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நீதி வெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு கவிதையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் அந்த நீதி வெண்பா என்பதை இயற்றியவர் யார் அப்படின்னா காப்போ செய்குதம்பி பாவலர். காப்பா செய்குதம்பி பாவலர் இவர் ஒரு சிறப்பு மிக்கவர். ஏன்னா 100 விஷயங்களை செய்வதை அனுமானித்து அதை விஷயங்களை சொல்லக்கூடிய சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சதம் அப்படின்னா 100. இப்போலாம் அந்த சதாவதானி அப்படிங்கிறத எனக்கு தெரிந்து பெரிய அளவில் பார்க்க முடியல. நாங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது பள்ளிக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அப்போ மிக சிறப்பான ஒரு பாவலர், ஒரு கவிஞராக நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு தனித்திறமை மிக்கவர். அந்த வகையில் சதாவதானி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். மிக மிக சிறிய பாடம். இதில் பெரிய அளவில் கேள்விகள் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ரொம்ப விரைவாகவே இதை பார்த்துடலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சங்க இலக்கியம். இங்கே அதான் சொல்லுது, கற்றவர் வழி அரசு செல்லும் நூல் எதுன்னா சங்க இலக்கியம். அதே மாதிரி தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுகிறது எது, எந்த நூல் அப்படின்னா அந்த நூல் திருக்குறள். கல்வியை போற்றுவதை எந்த காலத்திலிருந்து தமிழர்கள் தொடர்கின்றனர் அப்படின்னு ஒரு கேள்வியாக சொன்னோம் அப்படின்னா கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 4 வரி உள்ள இந்த பாடலை நம்ம பார்த்துடலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதித்தும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறாங்க. பாடலின் பொருள் எளிமையானது. அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியாகும். எனவே அதை போற்றி கேட்க வேண்டும். நம்ம பொறுத்த வரைக்கும் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி அப்படிங்கிற பாடல் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற கேள்வியாக வரலாம். செய்குதம்பி பாவலர். ஏன்னா இவர் தான் ஒரு சதாவதானி. அதனால் இவர் அந்த அருளை பெருக்கி அறிவை திருத்தி தான் 100 விஷயங்களை செய்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு கவனம் அவருக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும், கவனம் வேணும் அப்படின்னா அருளை பெருக்கணும், அறிவை திருத்தணும் அப்படின்னு ஒரு நினைவில் வச்சுக்கலாம். சரி, சதாவதானம் அப்படின்னு என்ன? சதம் அப்படின்னு என்றால் பொருள் என்ன அப்படின்னா அதற்கு 100 என்ற பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். சதாவதானம் என்பது 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படிங்கிறாங்க. சரி, நூல்வெளி என்னென்னு பார்க்கலாம்னா செய்குதம்பி பாவலரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு கலையில் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். சதாவதானம் அப்படிங்கிற கலை. இவர் 1874 1950 வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 50, அதில் ஒரு 26, மொத்தம் 76 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. 1874 1950 வரைக்கும். இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் பிறந்த இடம் இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். இவரை எந்த வயதில் கவிதை ஏற்றும் ஆற்றலை பெற்றார் அப்படின்னா 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர். இவர் குறிப்பாக எந்த ஒரு நூலுக்கு உரை எழுதினார் அப்படின்னா சீராபுராணத்திற்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நிறையா பழமை வாய்ந்த கவிஞர்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் செய்குதம்பி பாவலரையும் நம்ம அதில் மைண்டில் வச்சுக்கணும். இது எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னா தம்பி எப்பயுமே கண் இருக்கிற இடத்துல தான் இருப்பான். தம்பினாவே அவன் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பான், கண் இருக்கிற இடத்துல தான் இருப்பான். அப்போ தம்பி செய்குதம்பி கண் இருக்கிற இடத்துல கன்னியாகுமரியில் இடலாக்குடி இங்கே தான் இருந்திருக்கிறாப்புல. அவர் கண் இருக்கிற இடத்துல இருந்தால் அந்த கண் எப்பயுமே இவங்ககிட்ட சீறிட்டு தான் இருக்கும். அதனால் சீராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சும்மா ஒரு நினைவில் வச்சுக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அமைவது, இந்த செய்குதம்பி பாவலர் சதாவதானி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சதாவதானி அப்படிங்கிறத எங்கே நிரூபித்தார் அப்படின்னா 1907. கிட்டத்தட்ட அவர் 74 பிறந்தார் அப்படின்னா அது 26, 31 வயசுலேயே இவர் தன்னை சதாவதானி அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னா 1907 மார்ச் 10/3/07 வேணால் வச்சுக்கலாம். சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற பாராட்டு பெற்றார். இதை நம்ம விக்டோரியா அரங்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கன்னி வேணுன்னா விக்டோரியான்னு வச்சுக்கலாம். எதுக்காக சொன்னோம் அப்படின்னா இந்த தம்பி கன்னி இருக்கிற இடத்துல
விக்டோரியா அப்படிங்கிற கன்னி இருக்கிற இடத்துல எப்பயுமே இருப்பார். அதனால் அந்த கன்னி சீறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இவரை நினைவை போற்றும் வரையில் இடலாக்குடியில் மணிமண்டபம் பள்ளியும் உள்ளது. எப்பயுமே பிறந்த இடத்துல தான் ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. அந்த வகையில் அது இடலாக்குடியில் தான் மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது. ஏன்னா பசங்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. சரி, இந்த பாடத்தில் இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.